Welcome back to my channel. KDPல வந்து blank comic book for kids அப்படிங்கிற keyword போட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய books வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த புக்கோட இன்டீரியர் வந்து கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம இதுல வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய books வந்து பெஸ்ட் செல்லராகவும் இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புக் எடுத்து பார்க்கலாம். இதோட இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய சேல்ஸ் இருக்கு, பெஸ்ட் செல்லராகவும் இருக்கு. இப்போ இதோட இன்டீரியர் போய் ரீட் சாம்பிள்னு போய் பார்த்தோம்னா உள்ள வந்து சிம்பிள் பேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இதோட சாம்பிள் வந்து கம்மியாக தான் இருக்குது. வேறு புக் ஏதாவது எடுத்து பார்க்கலாம். இந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாம்பிள்ஸ் இருக்கான்ட்டு. ரீட் சாம்பிள் போட்டாச்சு. இதில் உள்ளே போய் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் தான். ஃபர்ஸ்ட் பேஜ் இது வந்து ஓப்பன் பேஜ். ஜஸ்ட் வெறும் ஸ்கொயரும் ரெக்டாங்கிள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ப்ளீட் போட்டிருக்காங்க. நோ ப்ளீட் அப்படிங்கிறது இருக்குது. இது டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் தனியாக வீடியோ போடுறேன். ப்ளீட் வச்சு தான் இந்த புக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஸ்கொயரும் ரெக்டாங்கிள் வச்சு தான் அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான இன்டீரியர் தான், யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அவ்வளோதான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5/11 இருக்குது. பேஜஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் நம்மளும் க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த புக் வந்து ப்ளீட். ஸோ அதை ப்ளீடுக்குரிய அந்த சைஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். நார்மலாக 8.5/11 போடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் 8.625 × 11.250 இந்த சைஸ் வந்து அந்த கேன்வா பேஜ் வந்து எடுக்கணும். அப்போ தான் கட்டிங்கெல்லாம் போக நமக்கு அந்த 8.5/11 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்கே வந்து இன்ச்சஸ் போட்டுட்டு இந்த சைஸ் வந்து நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். 11.250 இந்த பேஜுக்கு, இந்த சைஸுக்கு நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணுறோம். புது கேன்வா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மார்ஜின் வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நேம் வந்து மாற்றிக்கலாம். அப்போ தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதே பேரில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அந்த ஃபைல். மார்ஜின் க்ரியேட் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறனால இதில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு மார்ஜினுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது வந்து க்ரியேட் பண்ணி தரேன். நீங்கள் ஜஸ்ட் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு நான் வந்து எலிமெண்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் கொடுக்கும்போது நிறைய வந்தது. நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஷேப்ஸ் போயிட்டு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ இனி அவ்வளோதான். இந்த ஸ்கொயர் வச்சு எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு பார்டரை வந்து 3 or 4 கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது. ஸோ அந்த பார்டர் வந்து அவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கொயர் வந்து அங்கே க்ரியேட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்கொயரை வந்து ஃபஸ்ட்டு அந்த மார்ஜின் கிட்ட கரெக்டாக மார்ஜினுக்கு வெளியில் போகாமல் உள்ளேயே வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மார்ஜினுக்கு வெளியில் எந்த ஒரு டிசைனும் போக விடாதீங்க, அது வந்து கட்டிங்கில் போயிடும். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து செட் பண்ணி வைக்கணும். 2 ஸ்கொயருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 0.3 வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சைஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம இதை செட் பண்ணுறோம். இந்த ஒரு ஸ்கொயரை நம்ம அளவுக்கு வச்சுக்கிறோம். ஸோ இந்த கலர் வந்து பிளாக் மாற்றிட்டு 2 சைடும் இப்போ வந்து இந்த பக்கம் வச்சுட்டு கரெக்டாக எட்ஜ் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுக்கலாம். அந்த பிளாக் ஸ்கொயர் வந்து ஒரு கைடு மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மார்ஜின் வரைக்கும் நான் இதை இழுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறது, இன்னொன்று வெர்டிக்கல் வேணும் நமக்கு, அதனால் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேயும் கீழே மேலே எல்லாமே வந்து ஈவனாக கேப் இருக்கும், பார்க்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு கைடு அதை வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் இந்த ஸ்கொயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். கரெக்டாக மார்ஜினுக்கு கிட்ட இந்த சைடு வந்து இந்த பிளாக்கு கைட் பண்ணுற மாதிரி அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து நீளமாக இழுத்துடலாம். இந்த மாதிரி உங்களோட இதே மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்கொயராக சின்னதாக பெருசாக நீளமாக அந்த மாதிரி, இல்லைன்னா லென்த் வைஸ் அப்படியே கீழே எடுத்து அப்படியும் பண்ணிக்கலாம்.
இவ்வளோதான். இப்போ இந்த கைடை தூக்கி கீழே வச்சுட்டு மறுபடியும் வந்து இன்னொரு பார்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேணும்னா இப்போ ஒரு 2 ரெக்டாங்கிள் இந்த ஹரிசாண்டலாக நீளமாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேஜ், இந்த ஒவ்வொரு பேஜும் க்ரியேட் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுக்குறோம், அதுக்குள்ளே அவங்க ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க. இந்த பிளாக் ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் அந்த கேப். இல்லைனா ஒன்று கிட்ட வச்சுருப்போம், ஒன்று வந்து தூரமாக வச்சுருப்போம். ஸோ அந்த கேப் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கொயரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டில் இந்த பேஜ் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கரெக்ட் ஞாபகமாக அந்த ஸ்கொயரை வந்து நம்ம அந்த பிளாக் ஸ்கொயரை வந்து டிலீட் பண்ணிடணும். இப்போ வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி முடிக்க போகிறோம். மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மேலே 2 ஸ்கொயர் அப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் நீளமாக, இது வந்து கீழே வந்து மார்ஜின் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, இவ்வளோதான் இந்த பேஜு. இப்போ இதில் வந்து அங்கங்கே நம்ம வந்து ஸ்பீச் பபிள்ஸ் அப்படிங்கிறத ஒன்று போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்த புக்கில் வந்து எதுவுமே கிடையாது, வெறும் ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணோன்னா நம்மளோட இன்டீரியர் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த பேஜ் ஃபஸ்ட் பேஜ் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ஸில் போயிட்டு காமிக் ஸ்பீச் பபிள்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நமக்கு வரும். இதில் வந்து உங்களுக்கு என்ன எது வேணுமோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஒரே பேஜில் நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஒரு பேஜுக்கு 2 3 அப்படி ஆட் பண்ணுங்கள். அங்கங்கே நம்ம புக்கில் காமிக் புக்கில் பார்த்துருப்போம் இல்லையா, பேசும்போது அந்த டயலாக் வந்து போடுறதுக்காக அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நிறைய ஆட் பண்ணாமல் அங்கங்கே ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் ஒரு 2 போதும். ஓகே, இப்போ இந்த பேஜ் க்ரியேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 10 பேஜ், இப்போ ஒரு 100 பேஜ் உள்ள புக் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ஒரு 10 இல்லை 15 அந்த மாதிரி யூனிக்கான பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ரேண்டமாக அந்த பேஜையே நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். 100 பேஜுக்கு 100 யூனிக் பேஜ் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சேம் அந்த 2 கைடையும் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக மாற்றி மாற்றி வச்சு நிறைய பேஜஸ் வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு 20 பேஜ் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 100 பேஜுக்கும் 20 பேஜை மாற்றி மாற்றி ரேண்டமாக வைங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு டிசைன் வந்து ஒரு 5 பேஜில் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஆகிடும். ஸோ மறுபடியும் அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஃப்ளிப் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ளிப் பண்ணிங்கன்னா அது ஒரு புது பேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஐடியா, நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணாமல் சிம்பிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்பீச் பபிள்ஸ்லாம் ஃப்ளிப் ஆகிருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி போடும்போது. ஸோ நமக்கு ஒரு புது பேஜ் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐடியாஸ் வந்து இதில் போட்டு நீங்கள் வந்து எத்தனை பேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறைய யூனிக் பேஜாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 50 யூனிக் பேஜாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த 50 பேஜையும் வச்சு நீங்கள் 5-6 புக்கு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் இருக்கிற பேஜை ஷஃபில் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நிறைய புக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். கவர் பேஜ் மட்டும் புதுசு புதுசாக மாற்றி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 பேஜஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மார்ஜின்காக நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டாலே அதை வந்து லாக் பண்ணியிருப்போம். அதை அன்லாக் பண்ணி டிலீட் பண்ணிவிடுங்க. எல்லா பேஜ்லேயும் வந்து அதை முதல்ல ஞாபகமாக டெலீட் பண்ணிவிடுங்க, இல்லைனா அது ஒரு லைன் வந்து தெரியும், நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 பேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணி புக் வந்து அப்லோட் பண்ணலாம். நார்மலாக லோ கண்டென்ட் புக் அப்படின்னு சொன்னால் நோட் புக் தான் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.